எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? என் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வீடுகளிலையும் நீங்க இந்த மாதம் பார்க்கிற இடத்துல நீங்க எழுதி வைக்க வேண்டிய ஒரு பெரிய வாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, மறுபடியும் மறுபடியும்ன்ற அந்த வார்த்தையை எழுதிட்டு நான் சொன்ன இந்த 4 வசனத்தையும் கீழே வந்து நீங்க எழுதுங்க. 1 ஏசாயா 37:31, 2வது ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் 13வது வசனம், 3வது எரேமியா 31வது அதிகாரம் 4வது வசனம், 4வது சங்கீதம் 71வது சங்கீதம் 21வது வசனம். இந்த 4 வசனத்தையும் கீழே குறிப்பிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, மறுபடியும் அதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமான் 7 தரம் விழுந்தாலும், சொல்லுங்க சத்தமா, 7 தரம் விழுந்தாலும் மறுபடியும் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொன்ன, எழுந்து நிற்பான். எனக்கு இந்த வாக்குத்தத்தத்துல ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொன்னா, யூதா வம்சத்தாரில் மீந்திருக்கிறவர்கள் அதுல ரொம்ப மறுபடியும் அதுல ஒரு வசனம் வேர் பற்றினா கூட பரவாயில்ல, வேர் பற்றி அப்படின்னு எழுதியிருந்தா கூட பரவாயில்ல, கீழே எங்க அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்துல இருக்கிற யாருக்குமே உங்களை குறிச்ச ஹோப் இல்லாம இருக்கலாம். ஹலோ, இந்த உலகத்துல யாருக்குமே உங்களை குறிச்ச ஹோப் இல்லாம இருக்கலாம், உங்களை குறிச்சு உங்களுக்கே ஹோப் இல்லாம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை எங்க வேர் பற்ற செய்வேன்னா மேல இல்ல, அப்படின்னா உனக்கு ஆணி வேற வைப்பேன்னு அர்த்தம். மறுபடியும் உன்னை யாரும் பிடுங்காதது மாதிரி உன்னை கீழே வேர் பற்றி மேல என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்ன, யாரையாமோ யூதா வம்சத்தாரில் தப்பி தப்பி, இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் நானும் தான் தப்பி மீந்திருக்கிறவர். ஆமென் தானே. நம்ம யாருமே டைரக்டா வந்து நிக்கிறவங்க இல்ல, எல்லாருமே தப்பிச்சிட்டப்பா, அந்த ஆக்சிடென்ட் தப்பிச்சிட்டப்பா, அந்த பிரச்சனைல இருந்து தப்பிச்சிட்டப்பா. நீங்களும் நானும் பிறப்பிலிருந்தே எத்தனையோ ஆபத்துக்கள், எத்தனையோ நாசமோசங்கள், நம்மளே நம்முடைய உயிரை மாக்கணும்னு நினைச்சோம். கர்த்தர் எல்லாத்துல இருந்தும் மோசைய மாதிரி நம்மளை கர்த்தர் தப்பிச்சு வச்சிருக்கிறார். உங்க பிள்ளைய கர்த்தர் தப்பிச்சு வச்சிருக்கிறாரு, உங்க மகனை கர்த்தர் தப்பிச்சு வச்சிருக்கிறாரு. உங்க பிள்ளை மரிக்க வேண்டியது, உங்க பிள்ளை அழிய வேண்டியது, ஆனா கர்த்தர் தப்பிச்சு வச்சிருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உன் வம்சத்துல தப்பி மீந்திருக்கிறவர்களை நான் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே. ஹல்லேலூயா. இந்த மாதம் கீழே கர்த்தர் உங்களை ஸ்ட்ராங் பண்ணி மேல கனி கொடுக்கிறவர்களா. இதுவரைக்கும் கீழே ஒருவேளை வேர் இல்லாம மேல கனி கொடுத்திருக்கலாம். அதனாலதான் நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கையில சீக்கிரமா பிடுங்கி நம்மளை போட்டுட்டாங்க. நிறைய பேர், நிறைய மரங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா மேல ரொம்ப அழகா பூத்து குலுங்கி அவ்வளவு கனிகள் இருக்கும், ஆனா வேற அடியில இருக்காது. அதனால ஈஸியா அதை அழிச்சிடலாம், காத்தடிச்சாலே அழிஞ்சிரும். யூதா வம்சத்தாருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஆசீர்வாதம் அதுதான். அவங்களுக்கு மேல ரொம்ப ஆசீர்வாதமா இருந்தாங்க, யாரு பார்த்தாலும் அவங்கள பொறாமப்படுற அளவுக்கு இருந்தாங்க. ஆனா கீழே அவங்க என்னன்னா ஆணித்தரமான ஒரு நம்பிக்கை வேறு இல்லை. ஆனா கர்த்தர் சொல்கிறார், நான் மறுபடியும் உன்னை கட்டும் போது ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, உன்னை கீழே வேறு பெற்ற பண்ணுவேன். உன்னுடைய அஸ்திபாரத்தை முதல்ல நான் பலப்படுத்துவேன். அஸ்திபாரத்தை கர்த்தர் பலப்படுத்துகிறவர். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்தாரையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க அஸ்திபாரத்தை இந்த மாசம் கர்த்தர் ஸ்ட்ராங் பண்ண போறேன். இனி உங்களை பிடுங்க முடியாத அளவிற்கு, அழிக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அஸ்திபாரத்தை கர்த்தர் நிலைப்படுத்தி மேலே கனி கொடுத்து. சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 1, முதலாவதாக மறுபடியும் நான் எந்த இடத்துல தாழ்ந்தேனோ அதே இடத்துல கர்த்தர் என்னை இந்த மாதம் மறுபடியும் கர்த்தர் தலை நிமிர பண்ணுகிறார்.
கவனிங்கள், இந்த மாதம் கொடுக்கிற வாக்குத்தத்தத்தை ரொம்ப ஷார்ட்டா. ஒன்று ஏசாயா 37ஆம் அதிகாரம் 31வது வசனம், யூதா வம்சத்தாரில் தப்பி மீந்திருக்கிறவர்களை நான் மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே அவர்கள் கனி கொடுப்பார்கள். மறுபடியும் கீழே வேர் பற்றி மேலே கனி கொடுப்பார்கள். நம்பர் 1, முதலாவதாக கர்த்தர் மறுபடியும் நமக்கு என்ன செய்ய போகிறார் என்றால், மறுபடியும் தாழ்ந்த உங்களை மறுபடியும் கர்த்தர் உயர்த்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் இந்த மாதம் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு மறுபடியும் கர்த்தர் என்ன செய்ய போறார் என்றால், மறுபடியும் இடிந்து போனதை நான் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் உன்னுடைய குடும்பத்தை நான் கட்டுவேன், மறுபடியும் உன்னை நான் கட்டுவேன், மறுபடியும் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் கட்டுவேன். மறுபடியும் கட்டுகிற தேவன், மறுபடியும் கட்டுகிற தேவன். நம்பர் 3, மூன்றாவதாக இந்த மாதம் மறுபடியும் என்று நமக்கு சொல்லுகிற ஆண்டவர், நான் மறுபடியும் உன்னை தேற்றுவேன். இந்த மாதம் ஏதோ ஒன்றை உங்களுக்கு கொடுத்து கர்த்தர் உங்களை ஆறுதல் படுத்த போகிறார். இதுவரையிலும் யாரும் கொடுக்க முடியாத ஆறுதல் இந்த மாதம் உண்டாக போகிறது. எந்த காரியத்திலே ஆறுதல் அற்றிருக்கிறீர்களோ, இனி என்னை தேற்றவே முடியாது என்று நினைக்கிறீர்களோ, அந்த காரியத்திலே இந்த மாதம் கர்த்தர் உங்களை தட்டி கொடுத்து தேற்றி நீங்கள் திருப்தி அடைகிறது போல ஒரு அற்புதத்தை செய்வேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த பாட்டை பாட போறோம். கரங்களை தட்டி, கடந்ததை நினைச்சு நான் கலங்க மாட்டேன், என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எல்லாருடைய கரங்களையும் தட்டி ஆமென். ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகள் கூட தேவன் உங்களை நடத்த போகிறார்.